கட்டிப்பிடி கட்டிப்பிடிதான் சூப்பரா கட்டிப்பிடி கட்டிப்பிடினா சாங்கா இருக்கட்டும் அதெல்லாம் ஒன்ஸ் மோர் போட்டாங்க செம்ம வைபா இருந்தது. எப்பவுமே சார்மிங் தாங்க. மாஸ்டர்ல கூட ஒரு சார்மிங்கா தான் இருந்தாரு. இப்பயும் கோட்லயும் சார்மிங்கா தான் இருக்காரு. அது எப்பவுமே சார்மிங் தான். எல்லாருக்கும் நாங்க இடுப்பு சீன் தான். பர்சனலா நான் சொன்ன மாதிரி எல்லாரும் அந்த இடுப்பு சீன் தான். அதுக்குதான் எல்லாரும் வெயிட் பண்ணி பாக்குறது அந்த ஒரு சீனுக்காக தான். இளைய தளபதி ரொம்ப கழிச்சு பாக்குற மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் கூட இந்த ரீ ரிலீஸ் பாக்குறோம் அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகல. ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு படம் ஃபுல்லாவே. அதான் ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது கொஞ்சம் கூச்சப்பட்டாங்க அது ஆடணுமன்ற மாதிரி. ரெண்டாவது வாட்டி போட்ட உடனே எல்லாருமே அது விஜய் பாட்டு அப்படின்னு எல்லாருமே வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹிப் சீனா தியேட்டர் ஃபுல்லாவே செமையா என்ஜாய் பண்ணாங்க அந்த சீனுக்கு. அதான் மெயின் படத்தோட மெயின் சீனே அதுதானே. அது அப்போ தெரியல, நான் சின்ன பையனா இருந்தேன். இப்போ ஃப்ரெஷ்ஷா இருக்கு, 4K குவாலிட்டியில இருக்கு. அது எந்த குவாலிட்டியா இருந்தாலும் என்ன, விஜய் படம்னா அது ஃபர்ஸ்ட் படமா இருந்தாலும் சரி, இப்போ வரைக்கும் நாங்க எந்த படமா இருந்தாலும் போட்டாலும் பார்ப்போம். நாங்க அதுக்குதான் நாங்க விஜய் ஃபேன்ஸா இருக்கோம். சாக்லேட் பாய் தளபதி இப்போ வந்து வேற ஆக்ஷன் அந்த மாதிரிலாம் அப்ப இருந்தது நல்லா சூப்பரா இருந்துச்சு. இப்போ பாக்க கட்டிப்பிடி சாங் ரிப்பீட்டா போட்டாங்க, சூப்பரா இருந்தது. அது இல்லாம அதான் இளைய தளபதி திரும்ப தேட்டர்ல பார்க்க சூப்பரா இருக்கு. நீங்க எந்த பாட்டுக்கு வைப் பண்ணி ஆடுனீங்களா? எல்லா பாட்டும் வைப் தான். ஆடுனீங்க ப்ரோ, ஆடணும் ப்ரோ. எல்லா பாட்டும் வைப் தான். அதுவும் அதான் சொன்னா நல்லா கமலா தியேட்டர்னாலே அது காலேஜ் கல்ச்சுரல்ஸ் மாதிரி தான் இருக்கும். இந்த படம் ரியலாவே காலேஜ் கல்ச்சுரல்ஸ் மாதிரி தான் இருக்கு. செம்ம என்ஜாய்மெண்ட் நல்லா இருந்துச்சு. பாட்டு ரீமிக்ஸ் மேஷப் எல்லாம் போட்டாங்க. கட்டிப்பிடி கட்டிப்பிடி தான் 2 வாட்டி போட்டாங்க. அவ்வளவுதான். ப்ரோ ரீ ரிலீஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது ப்ரோ. இந்த மாதிரி வந்துட்டு எல்லா மூவிஸுமே வந்துட்டு ஒரு ரீ ரிலீஸ் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. கொடுப்பாங்க, என்ஜாய் பண்ணுவோம் ப்ரோ. தளபதி ஃபேன்ஸ் எப்பவுமே என்ஜாய் பண்ணிட்டு தான் ப்ரோ இருப்பாங்க. இப்போ கமர்ஷியல் மூவிஸ் எல்லாம் பண்ணாலும் ரொமான்டிக் தளபதினா ரொமான்டிக் இளைய தளபதி தான் ப்ரோ. அந்த ஒரு கிளாசிக் இப்போ வந்துட்டு இப்போ என்னதான் ஒரு கமர்ஷியலா பண்ணாலுமே அந்த ஒரு ரொமான்ஸ் அந்த லுக் அது ப்ரோ. அந்த ஒரே ஒரு சீன்ல அவர் அந்த அவரோட டங்க வந்துட்டு அப்படியே தொடுப்பிங்க இந்த இதுல பண்ணுவாரு ப்ரோ. அது பயங்கரமா இருக்கும் ப்ரோ. செம்ம கியூட்டா இருப்பாரு ப்ரோ அவரு. அந்த கியூட்னஸ் அந்த சின்ன எக்ஸ்பிரஷன் தான் ப்ரோ மெயின். அந்த கியூட் எக்ஸ்பிரஷன் தான் இவ்வளவு ஆடியன்ஸ் இவ்வளவு கூட்டம் வந்துட்டு அந்த கியூட்டா அந்த எக்ஸ்பிரஷன் மட்டும் தான் ப்ரோ. உண்மையிலே சாங் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த முட்டு வீடு மலர்ந்து அந்த சாங்குக்கெல்லாம் நாங்க வாய்ஸ் ஓவர்ல பாட்டு பாடினோம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சாங்குக்கு நிறைய சாங்குக்கு ஆடணும். உண்மையிலே சூப்பரா இருந்தது, செமையா இருந்தது. என்னைக்குமே தளபதி தான், அது யாராலையும் மாத்திக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவரை தொடணும்னா முதல்ல அவர் மனசே தொட முடியாது, அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹீரோன்னு சொல்லலாம். சூப்பரா இருந்தது. ஆமா, நிறைய விஷயங்கள் ஆக்சுவலி டெக்னிக்கலா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய டிஃப்ரெண்ட். அப்ப வந்து இருக்கிறத வச்சு எந்த மாதிரிலாம், ஏன்னா இப்ப வந்து நிறைய ரீல்ஸ் எல்லாம் நீங்க பாப்பீங்க, ஃப்ரீஸ் ஃப்ரேம்ஸ்ல 2 பேர் மட்டும் டான்ஸ் ஆடுறது, மத்தவங்க எல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறது, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அப்ப அந்த ஒரு சீன் ஒண்ணு வரும், அவர் காலேஜ் என்ட்ரி ஆகும்போது அந்த ஃப்ரேம்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்த மாதிரி இருந்தது. உண்மையிலே சூப்பரா இருந்தது. SSR சூர்யாவோட அந்த ஸ்டைல் தெரியுமா, நான் இன்னைக்கு தான் நோட் பண்ணேன். ஆக்சுவலி அவரோட எல்லா படத்துலயுமே அவங்க நடிக்கிறவங்க எல்லாருமே ஏன் அந்த படம் ஹிட் ஆகுதுன்னா அவரோட ஸ்டைல அப்படியே கேப்சர் பண்ணி நடிக்கிற மாதிரி இருக்கும். ஜோதிகா மேமா இருக்கட்டும், அவங்க அப்பா கிட்ட பேசும்போதா இருக்கட்டும், அது இந்த ஈகோ பிடிச்ச கழுதை அது வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், தியேட்டர்ல செம்ம வைப்னே சொல்லலாம். செம்ம வைபா இருந்தது. அடுத்தது வந்து நாங்க எதிர்பார்க்கறது சிவகாசி அண்ட் திருப்பாச்சி ரீ ரிலீஸ் கூட எதிர்பார்க்கிறோம் கண்டிப்பா. ஆமா, ஜனநாயகத்துக்கு முன்னாடியே வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஜனநாயகம் அதை விட மிகப்பெரிய மாசுன்னு சொல்லலாம். ஆர்ப்பாட்டம் அலப்பற தாங்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். சூப்பரா இருந்துச்சு. தியேட்டர் தான் ப்ரோ, தியேட்டர் மஸ்ட். தியேட்டர்ல பாக்கிறதுக்கு ஆமா, டிவில பாக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இல்லை, எல்லாரும் பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சு. எனக்கு எல்லா ரொமான்டிக் சீனும் சூப்பரா இருந்துச்சு. நல்ல லவ் சீன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது. ஆக்சுவலி சொல்லணும்னா நான் ரொம்ப நாள் எல்லா ரீல்ஸ் இங்க தான் வந்திருக்கேன். எஸ்பெஷலி இப்பதான் விண்டேஜ் விஜய் பாக்குறேன் 2000 டைம்ல. பார்க்கும்போது ரொம்ப ஒரு நல்லா இருக்கு, எனக்கு என்ன ஜாலியா இதுதான் இருக்கு. ஆனா இப்போ வந்து சினிமா விட்டு போறது ஒரு வருத்தம் இருக்கு. எனக்கு எந்த சீன்னா எல்லாருக்கும் நாங்க இடுப்பு சீன் தான். இப்படி பாட்டு மேக்ரீனா பாட்டுக்கெல்லாம் வெயிட் பண்றாங்க. திருப்பாச்சி, வேலாயுதம், ஃபர்ஸ்ட் சிவகாசி சொன்னாங்க. சிவகாசி தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் திருப்பாச்சி, வேலாயுதம். மாதிரி இருக்குங்க. மேசிவ் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் ஆல் தி ஆடியன்ஸ் ஆல்சோ. திருப்பி வந்து சாங்கை ரிப்பீட் பண்றதா இருக்கட்டாலும் சரி, இட்ஸ் டூ குட். எந்த சாங் ரொம்ப வைபா இருந்ததுன்னா இந்த சாங் கட்டிப்பிடி தான். அது சின்ன வயசுல குழந்தையா பாக்குறது வேற, இப்ப நான் காலேஜ் பாக்குறது வேற இல்ல. சோ இட்ஸ் டோட்டலி டிஃபரெண்ட் தான். டிஜிட்டலா வர்க் பண்ணிக்கிறாங்க, எப்படி இருக்கு பாக்குறது? இல்ல நல்லா இருக்கு, கிளாரிட்டி எல்லாமே நல்லா இருக்கு. இல்ல புதுப்படம் பாக்குற எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா டிவில கூட ஃபுல்லா நான் பார்த்தது இல்ல. சோ நான் பிட் சீனா தான் பாத்திருக்கேன். நான் டிவி ரொம்ப பார்க்க மாட்டேன்.
ஸோ இது வந்து தேட்டரா சினிமாவா வந்து பார்க்கும்போது இட்ஸ் வே டு குட். அது திருப்பி நம்ம சின்ன வயசுக்கு பேக் டு அவர் சைல்ட்ஹுட் டேஸ்க்கு தான் கூப்பிட்டு போகுது. ஸோ யா. ஃபேவரட் சீன் அந்த ஹிப் சீன், 2 பேர் கிளாஷ் ஆகுறது, அந்த ஈகோ கிளாஷ் 2 பேருக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. டிவில பார்க்கும்போது பயந்து பயந்து பார்த்தேன் அப்பாக்கு இடுப்பு சீன் கட்டிப்பிடிலாம். இப்போ கொஞ்சம் நிம்மதியா பாக்குறேன், செலிப்ரேட் பண்ணி, அவ்வளவுதான். ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருக்கு படத்துலயே பார்க்கும்போது? எனக்கு கட்டிப்பிடிடா மும்தாஜ் சீன், அப்புறம் விஜய் அந்த ஒரு மேனரிசம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஓகே, அந்த சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன் எல்லாம் சிகரெட் பிடிக்காதன்னு போது பிடிக்கிறது, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்க. பழைய தளபதி பார்க்கும்போது ஒரு வெக்கப்படுற மாதிரி தான் ப்ரோ இருக்கு. இப்போ வர்றதுக்கு இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எல்லா பாட்டும் நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து அடுத்து என்ன படம் ரிலீஸ் பண்ணாங்க? எனக்கு லவ் டுடே, காதலுக்கு மரியாதை, அதான் லவ் டுடே, காதலுக்கு மரியாதை, நண்பன் கூட திரும்பி பண்ணா நல்லா இருக்கும். ஐடியா வந்தாலும் 2 எடுக்க ஐடியா வந்தாலும் கண்டிப்பா இந்த ஒன் டச் இருக்காது. கண்டிப்பா குஷி டச் வந்து கண்டிப்பா இருக்காது, வாய்ப்பே இல்லை. அது அவருக்கே தெரியும். ப்ரொடியூசர் சும்மா சொல்லுவாங்க பேசுறதுக்கு. எந்த படம் ரிலீஸ் பண்ணலாம் இருக்கும் அடுத்து உங்களுக்கு? ப்ரோ லைன் அப்ல நெக்ஸ்ட் ஏதோ ஒரு 10 படம் சொன்னாரு ப்ரோ உள்ள. இப்போ லாஸ்ட் 2023ல 2024ல கில்லி தான் பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபர்ஸ்ட். கண்டிப்பா இந்த வருஷம் வந்து சச்சின் வந்திருக்கு, குஷி வந்திருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸ்ல கண்டிப்பா 2 படத்துல தான் ஒரு படம் வந்து டாப் 3ல டாப் 2ல கண்டிப்பா தான் படம் வந்துடும். ஏன்னா புது படம் வந்தாலும் ரிலீஸ் படத்துல கண்டிப்பா பாக்ஸ் ஆஃபீஸ் வச்சிருக்க தளபதி. நெக்ஸ்ட் நம்ம லைஃப் வந்து எப்பவுமே கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கும், லிஸ்ட்ல இருக்கு. இப்போ தேட்டர்ல பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? எந்த பாட்டுக்கு அதிகமாக வைப் பண்ணாங்க? கட்டிபிடி சாங் தான் எல்லாமே. ஸோ அதுதான் 25 இயர்ஸ் பிஃபோர் அந்த பாட்டு அப்போ தேவாசே சூர்யா வெயிட்டா சீன் கிரியேட் பண்ணிட்டு பாட்டு மூட் செட் பண்ணிட்டாங்க. அது இப்பவும் அந்த வைப் அப்படியே தான் இருக்கு, அதுதான் குறையவும் இல்லை. இதுக்கப்புறம் 20 இயர்ஸ் கழிச்சு அது குறையாது, அப்படியே இருக்க போகுது. தேவா சூப்பர் மஸ்ட் ப்ரோ. எல்லாமே சீன் எதுவும் கட் பண்ணல ப்ரோ, மோஸ்ட் சீன் எதுவும் கட் பண்ணல. படம் பிக்சர் குவாலிட்டி நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க, ஆடியோ குவாலிட்டி நல்லா பண்ணிருக்காங்க ப்ரோ. அதான் ரீமாஸ்டர் பண்ண சொல்றாங்க, மற்றபடி சீன் கட்ல எதுவும் பண்ணல. ஏன்னா கட் பண்றது சீன் எதுவும் இல்லை. 2 hours 58 minutes படம் அப்படியே தான் இருக்கு. ஒன்றும் கட் பண்றதுக்கு சீன் எதுவும் இல்லை ப்ரோ. ஏன்னா கண்டிப்பா எல்லாம் பார்ப்பாங்க, 3 மணி நேரம் உட்காந்து பார்க்கறோட படம் தான் அது. அதனால சீன்ல கட் பண்ணல. தலைவர் விஜய் தான் சொல்லுவேன் எல்லாரும். ஆனா இதே தளபதி ஒரு ஜானர் அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம் தளபதி நெக்ஸ்ட் தலைவர் விஜய். நீங்க டிவில பாத்துருப்பீங்க, இப்ப தியேட்டர்ல பாக்குறது இல்ல. நான் வந்து ஆக்சுவலா குஷி நிறைய தளபதி சாரோட படம் வந்து நிறைய படம் வந்து லிஸ்ட் வச்சிருக்கேன், அது எதுவுமே பார்க்கல. ஏன்னா இந்த ரீ ரிலீஸ் வேண்டி இந்த மாதிரி வரையும் கண்டிப்பா அப்படிங்கிற ஒரு இதுனால வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம், இப்பதான் குஷி வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். பயங்கரமா இருக்கு படம். இப்ப எப்படி சொல்றது, புதிய படம் இறங்கினா நமக்கு எப்படி ஒரு ஹாப்பினஸ், எவ்வளவு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், அந்த மாதிரி நல்லா இருக்கு படம். இப்போ வந்து எடுக்கிறாங்க படம், பட் அது வந்து நம்மளால தெரியும் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் என்னடா எடுத்து வச்சிருக்கீங்க. பட் இது லாஸ்ட் கிளைமேக்ஸ் போக ஐயோ முடிய போதே ரொம்ப நல்லா இருக்கு, வேற லெவல். நீங்க வந்து ரொம்ப ரசிச்சு பார்த்த சீன்னா இது? ரசிச்சு பார்த்தோன்னா விஜய் சார் வந்து அந்த போன்ல பேசிட்டு இருப்பாரு, கீதா ஐ லவ் யூ உம்மா. அப்போ உடனே த்ரிஷா வந்து அந்த த்ரிஷா இல்ல சாரி அவங்க பேர் என்ன, ஜோதிகா அவங்க வந்து வெளியில வந்து நிப்பாங்க. சோ வந்துட்டு யாரு அதுக்கு வந்து விஜய் சார் வந்து ஏம்மா அப்படின்னு சொல்லி ஒரு கியூட்டா ஒரு ரியாக்ஷன் பண்ணுவார், பயங்கர. அது வந்து இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன், அந்த சீன் ஐகானிக் சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து பர்சனலா.